ஹலோ! மரியா ஃப்ரம் மால்தீவ்ஸ் ஸ்குவாட். இன்னைக்கு நான் உங்களுக்கு போன வீடியோல ப்ராமிஸ் பண்ண மாதிரி, குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ற ஒரு ரொம்ப நல்ல பிளேஸுக்கு தான் போறோம். நம்ம ஊட்டியில இருக்கிற தண்டர் வேர்ல்ட் அப்படின்ற ஒரு தீம் பார்க்குக்கு தான் நம்ம போறோம். இந்த தண்டர் வேர்ல்ட் ஒரு அண்டர் ரேட்டட் ஜெம்முன்னு தான் சொல்லணும். ஊட்டியில ஏதாச்சும் பண்ணலாமே அப்படின்னு தேடும்போது, எதேர்ச்சியா தான் நான் இந்த பிளேஸ் பத்தி கூகுள்ல பார்த்தேன். ஆனா நான் போனது எனக்கு ரொம்ப 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 வொர்த் இட்டா இருந்துச்சு. அதனால இந்த எக்ஸ்பீரியன்ஸ உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம உள்ள போயிடலாமா? இங்க நெறைய பேக்கேஜஸ் இருக்கு. ஸ்பெஷல் காம்போ, சூப்பர் காம்போன்னு. சூப்பர் காம்போல மோஸ்ட்லி எல்லாமே சேர்த்து வந்துரும். அடல்ட்டுக்கு ஒரு சூப்பர் காம்போ டிக்கெட் 590 சார்ஜ் பண்றாங்க. கிட்ஸுக்கு 490 சார்ஜ் பண்றாங்க. நீங்க தனித்தனியா பேக்கேஜஸ் எடுத்துக்கிறீங்கனாலும் எடுத்துக்கலாம். பட் காம்போவா போம்போது உங்களுக்கு கொஞ்சம் மணி சேவ் ஆகும். உள்ள நம்ம பார்க்கறதுக்கு நெறைய விஷயம் இருக்கு. ஸோ ஃபாஸ்ட்டா உள்ள போய் பார்த்துடலாமா? முதல்ல நம்ம உள்ள நுழைஞ்சிருக்கிறது தேர்ட் ஐ அப்படின்ற கேமரா மியூசியம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா, கேமரா லவ்வர்ஸ்க்கு ஒரு ஹெவன் அப்படின்னே சொல்லலாம். முதல்ல இந்த வேர்ல்டுல என்ன கேமரா வந்துச்சோ, அந்த கேமராலேருந்து இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் வரைக்கும் வேர்ல்டோட லார்ஜஸ்ட் கேமராவோட ஒரு மாடல் எல்லாமே இந்த இடத்துல அவைலபிளா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சின்ன மினியேச்சர் ஸ்பை கேமராஸ் கூட அவைலபிளா இருந்துச்சு. உங்க கேங்ல கண்டிப்பா ஒரு கேமரா லவர் இருப்பாங்க. அவங்கள இங்க கூப்பிட்டு வந்தீங்கன்னா, இது ஒரு விஷுவல் ட்ரீட்டாவே இருக்கும். இங்க மொத்தம் எவ்வளோ கேமரா இருக்குன்னு நானும் எண்ணலான்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனா நான் ஒரு 2000, 3000 வரைக்கும் எண்ணேன். அதுக்கப்புறம் என்னால முடியல. அவ்ளோ நெறைய கேமராஸ் இருக்கு இங்க. கேமராஸ் மட்டும் இல்லாம மேனுவல் கால்குலேட்டர் எப்படி இருந்தது அப்படின்லாம் நான் இங்க போய் தான் கத்துக்கிட்டேன். மிஷின் கன் கேமரா பார்த்தோம். அண்ட் வேர்ல்டோட லார்ஜஸ்ட் கேமராவோட ஒரு மாடல் பார்த்தோம். 1800ஸ்ல இருந்து இருக்கிற கேமரா கூட இங்க அவைலபிளா இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. உங்க டீம்ல ஏதாவது ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஃப்ரெண்டு இல்ல டைரக்டர் ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா, அவங்கள டேக் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க, மச்சான் இந்த இடத்துக்கு கண்டிப்பா போணும்னு. ஏன்னா ஒரு கேமரா லவ்வரா இருந்துட்டு நம்ம ஊட்டியில இருக்கிற இந்த இடத்துக்கு போகாம இருந்தா நம்ம தானே மிஸ் பண்றோம். நீங்க இந்த இடத்துக்கு போறீங்கன்னா, எங்கள மாதிரி மண்டே மார்னிங் போங்க. ஏன்னா அப்பதான் யாருமே இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு கேமராவையும் நின்னு நிதானமா அதோட ஹிஸ்ட்ரி படிச்சு பார்க்குறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா டைம் தேவைப்படும். ஏன்னா கூட்டமா இருந்தா நீங்க அப்படியே இத கடந்து போற மாரி இருக்கும். குடுத்த ரூ. 600 இந்த கேமரா மட்டும் தானான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. இந்த கேமரா மியூசியம்லேருந்து அடுத்து நம்ம நுழைய போற இடம் லைட் ரூம். நீங்க ஒரு கன்டென்ட் கிரியேட்டரா இருந்தீங்கன்னா, இந்த லைட் ரூம் உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான இடமா இருக்கும். நெறைய மிரர்ஸ், இன்ஃபினிட் ஃப்ரேம்ஸ் அண்ட் அதில லைட் எல்லாமே ரொம்ப பக்காவா இருந்துச்சு. கையில ஒரு டிஎஸ்எல்ஆர் மட்டும் இருந்துச்சுன்னா, யூ கேன் ஹேவ் த டைம் ஆஃப் யுவர் லைஃப் ஹியர். ஒரு மாதிரி ட்ரிப்பியா சூப்பரா இருந்துச்சு. நீங்க ரீல்ஸ் எடுக்கலாம், ஃபோட்டோ ஷூட் பண்றதுக்கு இந்த இடம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அடுத்த ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிஃப்ரெஷ்மெண்ட்காக அங்க இருக்கிற கேன்டீன் ஏரியாவுக்கு வந்தோம். சும்மா சொல்லக்கூடாது. கேன்டீன் ரொம்ப கிளீனா, சூப்பரா மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அங்கேயே வீல் சேர் ஆக்சஸும் இருந்துச்சு. ப்ளஸ் கேன்டீன்ல உங்களுக்கு ஸ்நாக்ஸ், காஃபி எல்லாமே அவைலபிளா இருக்கு. குழந்தைங்களுக்கு டைம் பாஸ் ஆகுறதுக்காக கிட்ஸ் ஜோன் இருக்கு. நீங்க ரிலாக்ஸ் பண்ணணும் நடந்து அப்படின்னா மசாஜ் சேர்ஸ் இருக்கு அண்ட் ஃபிஷ் பெடிக்யூர் அவைலபிளா இருக்கு. எல்லாமே அந்த கேன்டீன் ஏரியாலேயே சூப்பரா செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இடம் நீங்கள் ஃபேமிலியோட வரீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஸ்பாட்டாக இருக்கும். ஊட்டியில் நீங்கள் ஒரு ஃபுல் டே நல்லா ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணுன்னா
தண்டர் வேர்ல்ட் நீங்க கண்டிப்பா சூஸ் பண்ணலாம். இதெல்லாம் தான் நமக்கு மிச்சம் இருக்கிற ரூம்ஸ். பட் இங்க போறதுக்கு முன்னாடி சுத்தி என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு ஆசைப்பட்டேன். கேன்டீனுக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஃப்ரீ ஸ்பேஸ ரொம்ப அழகா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன அந்த குட்டி பசங்களுக்கான கார் ரேஸ் அந்த மாதிரி அவைலபிளா இருந்துச்சு. கூடவே மெரிகோ ரவுண்ட், 360 டிகிரி சைக்கிள் இந்த மாதிரி நிறைய விளையாடுறதுக்கு வச்சிருந்தாங்க. அது எல்லாத்தோட பிரைஸ் டீடைல்ஸும் உங்களுக்கு நான் இதிலே காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஃப்ரீ ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணி பியூட்டிஃபுல்லா ஒரு ஸ்பேஷியஸான பார்க் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பெஞ்ச் வசதியும் இருக்கு. அண்ட் இங்க இருக்கிற ரெஸ்ட் ரூம்ஸும் ரொம்ப கிளீனா இருக்கு. ஸோ நீங்க ஃபேமிலியோட வரீங்கன்னா கண்டிப்பா யோசிக்காம வரலாம். கொடுக்குற காசுக்கு ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்றாங்க இந்த இடத்த. அடுத்து நம்ம போற இடம் டைனோ வேர்ல்ட், அதாவது பிக் ஃபுட் அப்படின்னு சொல்ற இந்த டைனோசர் பார்க் தான். நான் உள்ள எதிர்பார்த்து போனது இதே மாதிரி கொஞ்சம் ஃபாசில்ஸ் இருக்கும், அதை பார்த்துட்டு வெளியே வந்துருவோம்னு நினைச்சேன். பட் உள்ள போன எனக்கு ரொம்ப ஸ்வீட்டா ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு. அது என்னன்னு பார்க்கலாமா? உள்ள இன்னொரு ஓப்பன் பார்க் இருந்துச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் டைனோசர் தீம்ட். சின்ன குழந்தைங்களை கூட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸைட் ஆவாங்க. பிகாஸ் நானே எரும மாடு மாதிரி இருக்கிற நம்மளே எக்ஸைட் ஆகிறோம். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டைனோசர்ஸ்ல சிலது ரொபாட்டிக்கா இருந்துச்சு, அதோட சில பார்ட்ஸ் கொஞ்சம் மூவ் பண்ணுச்சு. அண்ட் டைனோசர் எக்ஸ் மாதிரி இருந்துச்சு, அங்க கூட நீங்க போட்டோஸ் எடுத்துக்கலாம். இதோ இந்த டைனோசரோட வாயில இருக்கிற அந்த குட்டி டைனோசர், அது கூட அதோட டெய்ல் மூவ் ஆயிட்டே இருந்துச்சு. ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. நான் கூட இந்த முட்டைக்குள்ள உட்காந்து போட்டோ எல்லாம் எடுத்தேன். ஸோ நீங்க பிளஸ் குழந்தைங்க 2 பேருமே ரொம்ப எக்ஸைட் ஆவீங்க இந்த இடத்துக்கு போனீங்கன்னா. இந்த டைனோசர் பார்க்ல இருந்து அப்படியே வெளியே வந்தோம்னா மை இந்தியா அப்படின்னு ஒரு சின்ன மியூசியம் மாதிரி இருந்துச்சு. என்னடா அப்படின்னு பார்க்கலான்னு போனா உள்ள நம்மளோட இந்தியால இருக்கிற பெரிய பெரிய மான்யூமெண்ட்ஸ் எல்லாத்தோட மினியேச்சர் வெர்ஷன் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. நான் இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன், லைக் சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் இல்ல எக்ஸிபிஷன்ஸ்லாம் பார்த்துருப்போம்ல. சரி என்னடா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் உத்து பார்த்தா ஆக்சுவலா ஐ வாஸ் மைண்ட் ப்ளோன். அந்த அளவுக்கு அதோட அந்த குட்டி ஒர்க் அவ்வளோ நுணுக்கமா பண்ணியிருந்தாங்க. அண்ட் எல்லாமே 360 டிகிரிஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸும், ஈவன் அந்த விண்டோஸ்ல இருக்கிற அந்த ஸ்கிரிப்சர்ஸ், பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் கூட ரொம்ப பார்த்து பண்ணியிருந்தாங்க. நான் உண்மையாவே ரொம்ப 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 இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். எஸ்பெஷலி டூரிஸ்டா வரவங்களுக்கு இது கண்டிப்பா எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்த்த மாதிரி இருக்கும். நான் நேர்ல பார்க்க முடியாத சில இடங்களை கூட இந்த இடத்துல பார்த்துக்கிட்டேன். ஓவரால் இதை பண்ண அந்த ஆர்டிஸ்டுக்கு என்னோட ஹேட்ஸ் ஆஃப். சீரியஸ்லி ரொம்ப அமேசிங்கான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் திஸ் பிளேஸ் டிசர்வ்ஸ் மோர் வியூவர்ஸ். ஆக்சுவலி நிறைய பேர் இதை போய் பார்க்கணும், இந்த இடம் இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகணும். அவ்வளோ அழகா ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணியிருந்தாங்க. இந்த கோயில்ல தஞ்சை பெரிய கோயில் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள இருக்கிற அந்த நந்தி முதற்கொண்டு அவ்வளோ அழகா நுணுக்கமா பண்ணியிருந்தாங்க. இதை பண்ண ஆர்டிஸ்ட் யாருன்னு எனக்கு தெரியல. பட் சீரியஸ்லி hats off to the person who did this. அங்கேருந்து அப்படியே வந்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எல்லாரோட ஃபேவரட் ஸ்னோ வேர்ல்டு இருந்துச்சு. ஸ்னோ வேர்ல்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட பிலாங்கிங்ஸ் எல்லாம் ரொம்ப சேஃபாக வச்சுட்டு அங்கே ஷூஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற ஷூஸ் அண்ட் கோட் போட்டுக்கணும். ஸ்னோ வேர்ல்ட் பற்றி நான் புதுசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, எல்லாரும் கண்டிப்பாக போயிருப்பீங்க. இந்த ஸ்னோ வேர்ல்டும் ஒரு ரொம்ப அழகான குழந்தைங்களோட ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேஸாக கண்டிப்பாக இருக்கும். ஸ்னோ வேர்ல்டுக்கு அப்புறம் நம்ம இந்த 5D தியேட்டருக்குள்ள போனோம். ஆக்சுவலா இந்த 5D தியேட்டர் அண்ட் ரெயின் ஃபாரஸ்ட் ரெண்டுக்குள்ளேயுமே கேமரா அலோட் கிடையாது. ஸோ என்னால் உங்களுக்கு காமிக்க முடியல. பட் ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஓர்டெக்ஸுக்கு போனோம். ஓர்டெக்ஸும் உங்களுக்கு ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு பர்ஃபெக்டான ஒரு இடமா இருக்கும். 5D தியேட்டர்ல ஒரு சின்ன ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி இருந்துச்சு, நம்ம வர்ச்சுவல் ரியாலிட்டியில போற மாதிரி. அதெல்லாம் முடிச்சுட்டு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது இந்த வேக்ஸ் மியூசியம்க்கு தான். இதுக்கு தனியாக 200 ருபீஸ் நீங்கள் என்ட்ரி ஃபீ பே பண்ணி போகணும். என்ட்ரன்ஸ்லேயே நம்ம பாகுபலி நம்மளை சூப்பராக வெல்கம் பண்ணாரு.
அப்பவே தெரிஞ்சிச்சு இது அடிப்பொலியா இருக்க போதுன்னு. இங்க நான் யாரெல்லாம் மீட் பண்ணேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்மள வெல்கம் பண்ணது நம்மளோட மதர் தெரேசா. அதுக்கப்புறம் ரவீந்திரநாத் தாகூர் இருந்தாரு. நம்ம ஜாக் ஸ்பேரோ இருந்தாரு. அப்படியே உள்ள வந்தா காந்திஜி இருந்தாரு. நானும் நினைச்சேன் ஓகே ஒரு 200 கட்டி போறோம். ஒரு 4, 5 வேக்ஸ் ஃபிகர்ஸ் இருக்கும் அப்படின்னு. பட் உள்ள போய் பார்த்தா எனக்கு செம்ம சர்ப்ரைஸ். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 to 30 வேக்ஸ் ஃபிகர்ஸ் இருந்திருக்கும். அண்ட் எல்லாமே அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சில வேக்ஸ் ஃபிகர்ஸ்லாம் ரொம்ப ஒரு ரியல் பர்சன் பக்கத்துலயே நிக்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. எனக்கு சில இடத்துல எல்லாம் கூஸ் பம்ப்ஸ் வந்துருச்சு. அவ்வளோ நல்லா இருக்கு இந்த இடம். திருப்பியும் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது கண்டிப்பா வீக் டேஸ் காலங்காத்தால போயிடுங்க. பிகாஸ் அப்பதான் இவ்வளோ ஃப்ரீயா இருக்கும். நீங்க நினைச்ச மாதிரி எல்லாரையும் க்ளோஸ் அப்ல போய் பார்க்கலாம். எல்லாரும் கூட போட்டோ எடுத்துக்கலாம். இந்த வேக்ஸ் மியூசியம் கண்டிப்பா லைஃப்ல எல்லாரும் ஒரு வாட்டி பார்க்க வேண்டிய ஒரு ரொம்ப 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 அற்புதமான ஒரு பிளேஸ். சரி நானே பேசிட்டு இருந்தா எப்படி, வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இங்க இருக்கிற எல்லாருக்கூடவும் நீங்க தனித்தனியா போட்டோஸ் எடுத்துக்கலாம். கண்டிப்பா இந்த இடம் உங்க இன்ஸ்டா ஃபீட்ல சூப்பரா இருக்கும். நாங்க போன டைம் நாங்க மட்டும்தான் இருந்தனால தாராளமா எங்களால எல்லாரு கூடவும் பிக்சர்ஸ் எடுத்துக்க முடிஞ்சுது. ஸோ நீங்களும் போறீங்கன்னா ப்ராப்பரா பிளான் பண்ணி போங்க. கண்டிப்பா ரொம்ப 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 என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த க்ளோஸ் அப்ப பாருங்க எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷனோட இதை பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு இதுல இருந்தே தெரியும். சீரியஸா ரொம்ப உழைப்பு போட்டு பண்ணியிருக்காங்க. எல்லாரும் போய் இந்த இடத்துக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் இது ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸா கண்டிப்பா இருக்கும். ஓவரால் இந்த தண்டர் வேர்ல்ட் எங்களுக்கு ஒரு அமேசிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. பெர் ஹெட் நீங்க ஒரு 800 பிளான் பண்ணி வாங்க. அண்ட் உள்ள ஸ்நாக்ஸ் எல்லாமே தனியா பட்ஜெட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி வீக் டேஸ்ல வாங்க, மறக்காம. அண்ட் இவ்வளோ அழகான இடத்த நான் உங்களுக்கு சுத்தி காமிச்சிருக்கேன்ல, எனக்காக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த இடத்துக்கு போகணுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, என்னோட எடிட்டிங் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வரைக்கும் நான் உங்களுக்கு சுத்தி காமிச்சதெல்லாம் கம்மி தான், இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து டாடா பை பை சொல்லி விடைபெறுறது உங்கள் மரியா ஃப்ரம் மால்தீவ்ஸ். டாடா பை பை. MFM ஸ்குவாட், லவ் யூ.